பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். கார் ஓடினான், வேன் ஓடினான். பாரிஸுக்குள்ள இப்ப இது ஓடுற மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்ல. வீட்டுல இருந்து முந்தி வெளிக்கிட்டா ஜெர்மனுக்கு போன மாதிரி இருக்கேன், லாச்சப்பலுக்கு வர. இவரை வாங்கினேன், பலி ஈஸியா வந்து சேர்ந்துட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதுகிட்ட விட ஆக 300 யூரோ தான். அதுவும் தமிழில் பார்த்ததுன்னு சொல்லி இங்க வந்து கேட்டீங்கள் என்றால் 2 நேரத்திலையும் பே பண்ணலாம். இன்றைக்கு பரிசுக்கு திறமான சாமான் என்றால் இவர் தான். விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக சுதந்திர கப்பல் ஃப்ளோத்தி து லா லிபர்தே கூட்டணியினால் பயண ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முயற்சி காசா மக்களுக்கு உதவி பொருட்களை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் பல நாடுகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இந்த கப்பல் இஸ்ரேலிய கடற்படையால் தடுக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச அளவில் பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தீவிர கவனம் செலுத்தியுள்ளார். இந்த கப்பலில் பயணித்திருந்த பிரெஞ்சு குடிமக்கள் விரைவில் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படல் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை பிரெஞ்சு குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த வகையான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காகவும் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் விவகாரம் காசா பகுதியில் நிலவி வரும் மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் பதிலளிப்புகள் குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. சுதந்திர கப்பல் ஃப்ளோத்தி து லா லிபர்தே என்ற அமைப்பின் கப்பல் மார்சேய் நகரில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காசா நோக்கி புறப்பட்டுச் சென்றது. தற்பொழுது இந்த சுதந்திர கப்பல் இஸ்ரேல் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இந்த கப்பல் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் மேட்லீன் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இந்த முயற்சி காசா பகுதியில் நிலவி வரும் மனிதாபிமான நெருக்கடிகளை நிவர்த்தி செய்யும் நோக்கத்துடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதும் அந்த பகுதியில் இஸ்ரேல் விதித்துள்ள தடைகளை முறியடித்து இதற்கான பயன்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. பிரெஞ்சு, ஜெர்மனி, பிரேசிலியன், துருக்கி, ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ், டச்சு நாட்டவர்கள் இந்த கப்பல் செயற்பாட்டாளர்களாக உள்ளனர். இஸ்ரேல் இந்த கப்பல் காசா கரையை அடைவதை தடுத்துவிட்டது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கப்பல் திசை திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் கப்பலில் பயணம் செய்தவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை நிபுணர்கள் இந்த கப்பலின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய சர்வதேச சமூகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இஸ்ரேலின் தடை
சர்வதேச சட்டங்களை மீறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கப்பல் பயணத்தினை நிகழ் நேரத்தில் கண்காணிக்கும் வசதி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா இணையதளத்தில் கிடைத்திருந்தது. இந்த முயற்சி காசா பகுதியில் நிலவி வரும் மனிதாபிமான நெருக்கடிகளை சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதோடு அந்த பகுதி மக்களின் அவலங்களை நிவர்த்தி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கச் சென்ற மெட்லின் கப்பல் இஸ்ரேலின் அஸ்டோட் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வெளி விவகார அமைச்சகம் அந்த கப்பலில் பயணம் செய்த செயற்பாட்டாளர் கிரேட்டா துன்பர்க் மற்றும் 11 பயணிகளின் நிழல் படங்களை இஸ்ரேலிய கொடியின் முன் பதிந்திருக்கிறது. மேலும் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. முதலில் படகு எகிப்திய கடற்கரை அருகே உள்ளூர் நேரப்படி ஜூன் 9 காலை 5:30க்கு இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த செயற்பாட்டாளர்கள் குழு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி இஸ்ரேலிய தடையை மீறி காசாவுக்கு உதவிகளை கொண்டு செல்ல முயன்றதாகவும் படகு குழுவினர் இஸ்ரேலிய படைகளால் கடத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இதை பொது கவனத்தை பெறுவதற்கான ஊடக தூண்டுதலாக கூறியுள்ளது. கப்பலில் பயணித்த குழுவினர் பாதுகாப்பாக இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தது. கப்பல் ஒருபோதும் காசாவை சென்றடையாது என்பதும் அதன் நோக்கம் சர்ச்சையையும் விவாதத்தையும் உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் பிபிசியின் சர்வதேச செய்தி ஆசிரியர் ஜெரமி போவன் எழுதியிருந்தார். இது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கப்பல் குழுவினருடன் 19 மணி நேரமாக எந்த தொடர்பும் இல்லை என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஜூன் 9 அன்று இரவு 9 மணி அளவில் வெளியிடப்பட்ட செய்தியில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி கப்பல் குழுவினருடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டதால் மனரீதியான தாக்கத்தை அனுபவிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் பயணிகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்ய மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதாக முன்னர் தெரிவித்திருந்தார். இந்த கூட்டணி அவர்களின் குழுவுக்காக போராடுபவர்களுக்கு நன்றி தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேலின் காசா முற்றுகையை நிறுத்துமாறு இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்குமாறு ஆதரவாளர்களை கேட்டிருக்கின்றது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டினா போதும். 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள். ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. காசா நோக்கி சென்ற கப்பலில் பயணித்த பிரெஞ்சுக்காரர்களை மீட்பதில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தீவிரம் காட்டி வருகின்றார். பலஸ்தீன ஆதரவு போராளிகள்
மனிதநேய உதவிகளை கொண்டு செல்லும் ஒரு கப்பலில் பயணித்த 6 பிரெஞ்சு குடிமக்கள் தொடர்பாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மிக விரைவாக அவர்கள் பிரான்சுக்கு திரும்ப அனுமதிக்கப்படல் வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். இந்த மெட்லின் கப்பல் காசா பகுதியில் சேர முயற்சித்த பொழுது இஸ்ரேல் படையினர் அதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பல பிரெஞ்சு இடதுசாரி அரசியல் தலைவர்கள், ஐரோப்பிய தலைவர்கள், குறிப்பாக மேக்ரோ அமைதியாக இருக்கின்றார் என கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். அந்த கப்பலில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்ஸ் ரிமா ஹசன் மற்றும் சூழலியல் போராளி கிரெட்டா துன்பர்க் ஆகியோரும் பயணித்தனர். எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் காரணமாக மேக்ரோ இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார். காசாவுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு சென்ற ஒரு கப்பல் காலநிலை ஆர்வலர் கிரெட்டா துன்பர்க் மற்றும் ஏனைய ஆர்வலர்கள் இஸ்ரேலின் இராணுவத்தால் தடுக்கப்பட்டு இஸ்ரேலின் ஆஸ்டோஃப் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சகம் துன்பர்க் உட்பட ஏனைய பயணிகள் தற்பொழுது மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நலமாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. மே 1 அன்று சிசிலியில் இருந்து புறப்பட்ட மெட்லின் படகில் துன்பர்க் உட்பட 12 ஆர்வலர்கள் இருந்தனர். இஸ்ரேலின் கடல் தடையை முறியடிக்கும் நோக்கில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் துன்பர்க் உட்பட ஏனைய ஆர்வலர்களுக்கு அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலின் காட்சிகள் காட்டப்படும் என தெரிவித்த பொழுதிலும் அந்த காட்சிகளை பார்க்க அவர்கள் மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சகம் மெட்லின் கப்பலில் இருந்தவர்கள் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அந்த கப்பலில் இருந்த மனிதாபிமான உதவிகள் காசாவுக்கு ஏற்கனவே உள்ள வழிமுறைகள் மூலம் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டியா கொலிஷியோன் என்ற அமைப்பு மெட்லின் கப்பலில் இருந்தவர்கள் இஸ்ரேலிய படையினரால் கடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸ் அமைப்பு மெட்லின் கப்பல் குழுவினரின் கைது சர்வதேச சட்டங்களை மீறியது என கண்டித்துள்ளது. மேலும் காசாவுக்கு ஆதரவாக உலகளாவிய ஒற்றுமை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இடையே நீடிக்கும் மோதலின் ஒரு பகுதியாகும். காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்ந்து நிலவி வருகின்றது. மேலும் இந்த மோதல் தீர்வு காணப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை போரியல் அவதானிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளுடன் சென்ற சுதந்திர கப்பல் ஃப்ளோத்தி துலா லிபர்டே இஸ்ரேலை அண்மித்த சர்வதேச கடற்பரப்பில் தடுத்து நிறுத்தப்பட்டதுடன் கப்பலில் பயணித்த 12 ஆர்வலர்கள் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டனர். இதில் 4 பேர் பிரான்ஸை சேர்ந்தவர்கள். ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹசன் உட்பட அனைவரும் பென் குரியன் விமான நிலையத்தின் அருகிலுள்ள தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். காலநிலை ஆர்வலர் கிரெட்டா துன்பர்க் உள்ளிட்ட 8 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த தடுப்பு நடவடிக்கை சர்வதேச கடற்பரப்பில் நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலுக்கு இந்த பகுதியில் அதிகாரம் இல்லை. இது சர்வதேச சட்டத்தை மீறியது என பிரெஞ்சு சட்ட நிபுணர் பெஞ்சமின் ஃபியோரினி தெரிவித்துள்ளார். காலநிலை ஆர்வலர் கிரெட்டா துன்பர்க் இதை சர்வதேச கடற்பகுதியில் நடந்த கடத்தல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து லா பிரான்ஸ் இன்சோமிஸ் உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்துள்ளனர். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தேசிய சட்டமன்றத்தை மீண்டும் கலைக்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அதை முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடத்திற்கு முன்னர் திடீரென எடுத்த முடிவால் நாடே அதிர்ச்சியடைந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மீண்டும் அப்படியான ஒரு முடிவுக்கு செல்வாரா என்பது பற்றிய கேள்விகள் தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டில் தான் செய்து கொண்டதை தவறு என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆனால் செயலற்ற தன்மை குறித்த குற்றச்சாட்டுக்களை மறுத்து கட்சிகள் மற்றும் அரசாங்கத்திடம் பொறுப்பை அவர் விட்டிருக்கிறார். ஓராண்டு துல்லியமாக அவரது முடிவு அவரது சொந்த அணியை கூட அதிர்ச்சியடைய செய்து அரசியலில் அவருடைய கட்சியை பின்னிலைக்கு தள்ளியிருந்தது. எமனுவல் மேக்ரோன் ஜூன் 9 திங்கட்கிழமை அன்று தன்னுடைய விருப்பம் என்னவென்றால் 2027 அவரது 2வது பதவிக்காலம் முடிவடையும் வரை தேசிய சட்டமன்றத்தை மீண்டும் கலைக்க தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதை முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நோஜோன் ஓமான் நகரில் ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒரு 14 வயது கல்லூரி மாணவரால் ஒரு பெண் கல்வி உதவியாளர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது அங்கு உள்ளோரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் பாடசாலை வளாகங்களில் ஆயுதங்களின் அச்சுறுத்தலை மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை காலை நிகழ்ந்துள்ளது. கொலேஜ் பிரான்சுவா டொல்டோவில் பணிபுரியும் ஒரு செயலாளர் தான் இன்னும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் அந்த சம்பவம் நடந்த பொழுது தான் அலுவலகத்தில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். காலை 8 மணிக்கு ஜொந்தாம் பிரெஞ்சு இராணுவ காவலர்கள் அங்கு வந்தபோது அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று தான் நினைத்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் சிறிது நேரத்தில் சைரன்கள் ஒலித்ததையும் பின்னர் செம்மு சுகாதார அவசர சேவை ஆம்புலன்ஸ்களை கண்ட பின்னர் ஏதோ தவறாக நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பாடசாலை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. பாடசாலைகளுக்கென விசேட பாதுகாப்பு படையை அமைக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் கப்ரியேல் அத்தால் அரசாங்கத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் பாடசாலைகளுக்கு அவ்வாறான ஒரு பாதுகாப்பு படையின் தேவை அதிகரித்து வருவதையே இதுபோன்ற இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. பிரான்சில் மாணவனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்த கல்வி உதவியாளர் மெலனி ஜிகி ஜூன் 12 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு பிரான்சின் அனைத்து பாடசாலைகளிலும் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. பிரான்ஸ் வடகிழக்கில் உள்ள நோஜோன் கொலேஷில் 14 வயது மாணவன் துணிகரமாக இந்த கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்த 31 வயது கல்வி உதவியாளர் மெலனி ஜிகி பிரான்ஸ் முழுவதிலும் அமைதி வணக்கம் வியாழக்கிழமை செலுத்தப்படுகிறது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.